தற்போது நாட்டை பாதித்துள்ள சில சம்பவங்கள், குறிப்பாக சில காற்பந்து விளையாட்டாளர்கள் தாக்கப்பட்ட விவகாரத்தில் தம்மை தொடர்பு படுத்துவது குறித்து ஜோகூர் இடைக்கால சுல்தான் துங்கு மக்கோத்தா இஸ்மாயில் நகைச்சுவையாக கிண்டல் செய்ததோடு இது குறித்து கடுமையாக சாடினார். ஜோஹர் டாருல் தாசிம் காற்பந்து கிளப்பின் உரிமையாளருமான துங்கு மக்கோத்தா இஸ்மாயில் இன்று தமது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இது குறித்து பதிவிட்டுள்ளார். சில சம்பவங்களில் தம்மை தொடர்பு படுத்துவதை அவர் கடுமையாக நிராகரித்தார். அனைத்து வகையான வன்முறைகளை போராடுவதற்கு எதிராக அனைத்து தரப்பினரும் ஒன்றுபட வேண்டும் என அழைப்பு விடுத்தார். அக்கியார் ரஷீத் வழிப்பறி கொள்ளையின் போது தாக்கப்பட்டுள்ளார். ஃபைசால் அலி மீது ஆசிட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சாஃபிக் ரஹீமின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது. சித்தினூர் மஷிதாவை கார் மோதியுள்ளது. நேற்றிரவு பேரா பகான் சிராயில் ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டதோடு அவரது வீட்டில் வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. இன்று விடியற் காலையில் உலுத்ராம் போலீஸ் நிலையத்தில் முகமூடி அணிந்த ஆடவன் 2 போலீஸ்காரர்களை தாக்கி கொன்றுள்ளான். இந்த சம்பவங்களுக்கும் காற்பந்து விளையாட்டிற்கும் தொடர்பில்லை. விளையாட்டரங்கத்திற்கு வெளியில் மற்றும் காற்பந்து விளையாட்டு பகுதிக்கு வெளியே இச்சம்பவங்கள் நடந்துள்ளது. காற்பந்து விளையாட்டாளர்களுக்கு எதிரான வன்முறையை தடுப்பதில் நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என துங்கு மக்கோத்தா இஸ்மாயில் இன்ஸ்டாகிராமில் வலியுறுத்தினார்.